ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி மிர்ச்சி சமையல். இன்றைக்கி நம்மளுடைய சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லார் வீட்லேயும் சட்னின்னா உடனே நினைவுக்கு வருவது தேங்காய் சட்னி. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம தேங்காய் சட்னி தான் பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு சில் அளவு தேங்காய் வந்து பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய், காரம் அதிகமாக சேர்ப்பீங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்தே எடுத்துக்கோங்க. இதோட 2 பல் வந்து சின்ன வெங்காயம், ஒரு பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதையும் சேர்த்து அரைங்க, நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். அதோட ஒரு கையளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொரிகடலை வந்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதோட உப்பும் தண்ணியும் வந்து சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இது ரொம்ப மையாக நம்ம அரைக்கிறத விட கொஞ்சம் குறைன்னு அரைச்சிங்கன்னா சாப்பிட வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப வந்து மை பேஸ்ட்டில் அரைச்சோன்னா வந்து நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. கொஞ்சம் குறைப்பாகவே அரைச்சிக்கோங்க. 3/4 பதத்துக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. தாளிப்புக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கோம். வத்தல், பெருஞ்சீரகம், கடுகு, உளுந்தம் பருப்பு, கறிவேப்பிலை. இப்போ வானொலியில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறோம். இப்போது எண்ணெய் நல்லா சூடேறட்டும். சூடேறினதும் ஃபஸ்ட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு தான் சேர்க்கணும். இது வந்து உங்களுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து வரும். கடுகு உளுந்து பொரிஞ்சதும் கூட கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதும் வத்தல், இது கூட பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு, இதெல்லாம் வந்து நல்லா எண்ணெயில் பொரியட்டும். இப்போ பொரிஞ்சிடுச்சு. பொரியவும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற சட்னியோட சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்ல ஒரு டேஸ்டான தேங்காய் சட்னி வந்து ரெடி பண்ணியாச்சு. இட்லி தோசைக்கு ஒரு அருமையான சைட் டிஷ்ஷாக வந்துட்டு இந்த தேங்காய் சட்னி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் கூடவே பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.